மத்திய கிழக்கில் நேற்றைய தினம் இரவு ஏற்பட்ட திடீர் பதற்ற நிலை காரணமாக வான்வெளி மூடப்பட்டதைத் தொடர்ந்து குவைத் மற்றும் தமாம் நோக்கி சென்ற 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தரையிறக்க முடியாமல் போனதைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக குவைத் வானில் வட்டமிட நிலையில் 2 விமானங்களும் இன்று காலை மீண்டும் இலங்கைக்கு திரும்பியுள்ளன. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அதிகாரியொருவர், நேற்றைய தினம் மாலை 5:10 மணிக்கு குவைத் நோக்கி புறப்பட்ட ஜூஎல் 229 மற்றும் மாலை 6:36 மணிக்கு புறப்பட்ட தமாம் நோக்கி புறப்பட்ட ஜூஎல் 253 ஆகிய 2 ஏர்பஸ் A321 என்இஓ ரக விமானங்கள் இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்விமானங்கள் மத்திய கிழக்கு வான்பரப்பை நெருங்கிய வேளையில் ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக குவைத் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் தங்களது வான்வெளிகளை தற்காலிகமாக மூடியுள்ளன. இதனால் உடனடியாக தங்கள் இலக்குகளை நோக்கி பயணிக்க முடியாத இரு விமானங்களும் பாதிக்கப்பட்ட வான்பகுதிக்கு அருகே சுமார் 1 மணி நேரமும் 10 நிமிடங்களுக்கும் வானில் வட்டமடித்து காத்திருந்தன. பின்னர் வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டதை அடுத்து விமானிகள் இரு விமானங்களையும் பாதுகாப்பாக அந்தந்த நாடுகளின் சேருமிடங்களில் தரையிறக்கியுள்ளனர். இந்த தற்காலிக வான்வெளி மூடலால் மேலும் பல சர்வதேச விமானங்களும் வானில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனைத் தொடர்ந்து தத்தமது சேருமிடங்களை சென்றடைந்த அந்த 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களும் இன்று காலை மீண்டும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.